நேரத்துல என்ன பரலோக அனுப்ப பார்த்துட்ட நீ. எப்படி நம்ம சவுண்ட் கிளி சவுண்ட் மாதிரி கீச் கீச் இருந்துச்சா? கிளி சவுண்டா? குரங்கு கத்துன மாதிரி இருந்துச்சு. மரியாதையா போயிரு, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குரங்கா? பொறாமடா பொறாம. உனக்கு என் குரலை பார்த்து பொறாம. ஆமா பொறாம. போப்பாங்கிட்டு நீ வேற கொன்னுற போற உன்ன. டேய் என்னடா இருந்தாலும் முள்ளு, நீ இப்படியெல்லாம் கத்திருக்க கூடாது. ஒரு நிமிஷம் நானே பயந்து போயிட்டேன். இருக்கட்டும் சுபி, என்ன ரொம்ப புகழாத. ஆமா இவரை புகழ்றாங்க. வாடா அமைதியா, எங்கெங்க என்ன பொருள் இருக்குன்னு முத பார்க்கணும். அப்பதான் வீடியோ எடுக்க முடியும். சும்மா சும்மா இப்படி குடம் குட்டி மாதிரி கத்திக்கிட்டே வராத. சுபி நானும் முன்னாடி வரேன்டா, இவனை பின்னாடி விட்டுறலாம். திடீர்னு கத்துனானா அவ்வளவுதான், என் ஈரக்குலையா ஆடிருது. சரி வா, இவன் கத்துனதுக்கு அப்புறம் எனக்குமே பயமா தான் இருக்கு. நீயும் சேர்ந்து முன்னாடி வா, அவன் மட்டும் பின்னாடி வரட்டும். என்ன 2 பேத்துக்கு நடுவுல கூட்டிட்டு போனீங்கன்னா தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். அப்படியே இறங்கி ஓடி போயிருவேன். பேய் வந்தா உங்களை மட்டும் தான் திங்கும் சொல்லிட்டேன். நான் உங்க கூட வரணுமா வேணாமா? எப்பா தம்பி, நீ எங்க கூட வந்தாலும் சரி, இல்ல இங்கேயே உட்கார்ந்தாலும் சரி, தயவு செஞ்சு உன் வாயை வச்சுக்கிட்டு கத்தாம இருப்பா. சும்மா உன்னை பார்த்தாலே சகிக்க முடியல. இதுல உன் கத்தலை வேற கேட்டா அவ்வளவுதான், நாங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிருவோம் போல இருக்கு. சரி ஓகே, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறனால நான் அமைதியா வாரேன். சுபி நான் அங்கிட்டு வரேன்டா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா முள்ளு, இவன் தான் கேட்க மாட்டேங்கிறானே. என் தலையெழுத்து, உங்க 2 பேர் கூடயும் சேர்ந்துக்கிட்டு நான் படுற பாடு. ஐயோயோ, எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு இவங்க கூடலாம் சேராதன்னு. கேட்டேனா நானு? சரி விடுறா, புலம்பாதடா முள்ளு. உன்னை விட நாங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கோம் தானே? நாங்க இல்ல நான் மட்டும்தான் இந்த உலகத்திலே ஹேண்ட்ஸமான ஆளு. அதனால தானே நீ என் கூட சேர மாட்டேன்ட்ட. விடு, எப்படியும் என்னோட ஹேண்ட்ஸம் எனக்கு எப்படி வந்துச்சுங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன். அதை பார்த்து நீயும் கத்துக்கோ. அப்பதான் நீயும் உலகத்திலே ஹேண்ட்ஸமான பையன் மாதிரி மாற முடியும். ஐயே வாய பாரு. போடா டேய், போடா அங்கிட்டு. அடிக்க போற உன்ன, மரியாதையா அங்கிட்டு ஓடி போயிரு. டே சுபி, ஒழுங்கா போய் என்னென்ன பண்ணணுமோ பண்ணு. வீடியோ எடுக்கணும்னா எடு, வீட்டுக்கு போவோம். இவனையெல்லாம் வச்சு சமாளிக்க முடியாது. சரிடா, இரு, இங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுப்போம். முதல்ல இந்த வீட்டை சுத்தி பார்ப்போம். சுத்தி பார்த்துட்டு வீடு நல்ல வீடு, நம்ம வீடியோ எடுத்தா வைரல் ஆகும், அந்த மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா மட்டும் வீடியோ எடுப்போம். இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். சரியா? சரிடா, அப்ப சீக்கிரமா பாரு. சரி. எப்பா கொஞ்ச நேரத்துல கொலைய நடுங்க வச்சுட்டான்பா. இனிமே பேய் வீடியோ எடுக்கணும்னா இந்த மாதிரி வீடெல்லாம் கண்டுபிடிச்சு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த முள்ளு மண்டையில 4 தடவை கத்த விட்டாலே போதும். பேய்க்கு உண்டான அத்தனை பீடி இவனே கிளப்பி விட்டுருவான். என்ன இது? இங்கிட்டு எந்த பொம்மையுமே இல்லை, ஆனா கண்ணாடியில ஏதோ பொம்மை நிக்குது. ஒருவேளை வரைஞ்சிருப்பாங்களோ? பெயிண்டிங்கா இருக்குமோ? பெயிண்டிங்கா இருந்தா எப்படி இங்க இருக்குது அதே மாதிரி அங்கிட்டு இருக்கு இந்த பெட்டியெல்லாம். ஆனா பொம்மை மட்டும் அங்கிட்டு எக்ஸ்ட்ராவா நிக்குதே, சரியில்லையே. ஒருவேளை இவனுங்க சொன்ன மாதிரி இது உண்மையாவே பேய் வீடா இருக்குமோ? சாச்சா இருக்காது, சும்மா யாராச்சும் செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்களா இருக்கும். இது எப்படி பேய் வீடா இருக்கும்? நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு பேய் நடமாட்டத்தையும் காணா. அப்ப எப்படி இது பேய் வீடா இருக்கும்? பேசாம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த 2 முள்ளு மண்டைங்களையும் உட்கார வச்சு பார்க்க வைப்போமா? அதான் சரி. இவன் என்னையவா பயமுறுத்துறான்? இப்ப இந்த போட்டோவை காமிச்சு இவனை நான் பயமுறுத்துறேன். தம்பி முள்ளு ஹேண்ட்ஸம். என்ன சுபி, நீ முள்ளு ஹேண்ட்ஸம்னு கூப்பிட்டதெல்லாம் சரி, ஹேண்ட்ஸம் மட்டும் வச்சுக்கோ. எதுக்கு முள்ளு? இந்த முள்ளுங்கிற பேர்ல எனக்கு பிடிக்காது. நீ என்ன ஹேண்ட்ஸம்னே கூப்பிடு. ஆனா ஒண்ணு சொல்றேன் சுபி, நீதான் எப்படியும் அழகான பசங்களை அழகான பையன் ஒத்துக்கிற. நிறைய பேருக்கு வயிற்றுச்சல்ல அழகா இருந்தா கூட அழகா இல்லைன்னு என்னெல்லாம் சொல்லிடுறாங்க. பாத்துக்க, இந்த பக்கத்துல நிக்கிற முள்ளு ஏதோ ஸ்டைல் பண்ணியிருக்கானா, அவன் மண்டையை பாரு, முள்ளு முள்ளா இருக்கு. அந்த நாய் கூட என்ன ஒத்துக்க மாட்டேங்குது நான் ஹேண்ட்ஸமான பையன் சொன்னா. ஆனா நீ பரவாயில்ல, நல்ல பையனா இருக்க. என்ன ஹேண்ட்ஸம்னு கூப்பிட்ட பாத்தியா? ஆமாண்டா முள்ளு. இல்ல ஹேண்ட்ஸம். ஹேண்ட்ஸம் சார், நீங்க வந்து இங்க இந்த கண்ணாடியை கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களோட அழகு ரெட்டிப்பா தெரியும்னா பாத்துக்கங்க. கேவலமா இருக்க நான் கூட இந்த கண்ணாடியில என்ன பார்த்தா அவ்வளவு ஒரு அழகா இருக்கேன். அதனால நீங்களும் வந்து உங்களோட அழகான முகத்தை இந்த கண்ணாடியில பாத்தீங்கன்னா
வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். அதான வந்து பாக்குறீங்களா? இஸ் இட்? உண்மையாவா சொல்ற? ஆமாண்டா முள்ளு. எஜ்ஜி ஹேண்ட்ஸம், வெட்டிப்பா நீ அழகா தெரிவனா பாத்துக்க. நானே இந்த கண்ணாடில அழகா தெரியுறேன். டேய் சுபி, அப்ப நானு? நீங்க வெயிட் பண்ணுங்க பெரிய முள்ளு. மொத போய் சின்ன முள்ளு பார்த்துட்டு வரட்டும், அப்புறம் நீங்க போலாம். சரி, நான் வெயிட் பண்றேன். போங்க ஹேண்ட்ஸம் சார், போங்க. போய் அந்த கண்ணாடியை பாருங்க. ஐ லைக் யூ சுபி, ஐ லைக் யூ. போடா போய் பாரு. சிரிச்சு சிரிச்சு கருப்பேத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பொறாம. நம்ம அழகா சிரிக்கிறோம்ல, அதனாலதான். எங்க நம்ம முகத்தை கண்ணாடியில பாப்போம். ஐயோ, என்ன இங்கிட்ட இல்லாத அக்கா அங்கிட்டு மட்டும் இருக்கு? டேய் முள்ளு, அவனை எதுக்கு அனுப்புறேன் தெரியுமா? அந்த கண்ணாடியில இங்கிட்ட இல்லாத பொம்மை கண்ணாடியில தெரியுது. அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானான்னு தெரியல. ஆனா அதுல பாக்கும்போது நானே பயந்துட்டேன். அதனாலதான் அவனை அனுப்பிச்சு பார்க்க சொன்னேன். சிரிச்சு நம்மளை எப்படி பயமுறுத்தினா, போய் பார்த்து பயப்படட்டும். அப்படியா சுபி? ஆமாண்டா முள்ளு, நம்மளை எப்படி பயமுறுத்தினா அவனும் பார்த்து பயப்படட்டும். அதனால தான் அங்கிட்ட அவனை அனுப்பிச்சேன். ஹேண்ட்ஸம்னு சொன்ன உடனே ஒரே ஓட்டமா ஓடிட்டா பாரு அவன். ஆமா. டேய் சுபி, கண்டுபிடிச்சிட்டா நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஆனா அவன் மூஞ்சியை பாரு, பயந்து போய் எப்படி இருக்குன்னு. சுபி, என்னடா அது? இங்கிட்ட இல்லாத அக்கா அங்கிட்ட இருக்கு. அதையா பார்க்க அனுப்பிச்சேன்? இல்லைங்க, நான் தான் அந்த கண்ணாடியில தெரிஞ்சேன். அதனால உன்னையும் பார்க்கறதுக்கு அனுப்பிச்சேன். எந்த அக்கா கண்ணாடியில தெரியுது? எனக்குலாம் தெரியலையே. டேய் முள்ளு, உனக்கு தெரியுதான்னு போய் பாரு. வேணாம் வேணாம், எனக்கெல்லாம் இந்த கண்ணாடி எதுவும் தெரியல. அவனுக்கு மட்டும் தான் தெரியுமா இருக்கும். இங்க இருந்து பார்த்தாலே தான் கண்ணாடி தெரியுதே. கண்ணாடியிலலாம் யாரும் தெரியல. பாத்தியா, உனக்கு மட்டும் தான் தெரியுது. ஒருவேளை அந்த அக்கா நீ அழகா இருக்குன்னு உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுறாங்களோ? அழகா இருக்கேன்னு என் கண்ணுக்கு மட்டும் தெரியுறாங்களா? இதெல்லாம் பொய். அது எப்படி அந்த அக்கா என் கண்ணுக்கு மட்டும் தெரிவாங்க? ஆமாண்டா, பொதுவா இந்த மாதிரி பேய்க்கலாம் அழகான பசங்களை தான் பிடிக்குமா. இந்த குரூப்ல யார் அழகு? நான் தான். பாத்தியா, உனக்கே தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த அக்கா யார் கண்ணுக்கு தெரிவாங்க? உன் கண்ணுக்கு மட்டும் தானே தெரிவாங்க. அதனாலதான் அந்த அக்கா உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுறாங்க. சுபி, என்னடா அவனே இப்பதான் நம்பிக்கிட்டு இருக்கான்? எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது சுபி. அவன் மூஞ்சியை மட்டும் பாரு. சரி சரி விடு, எனக்கும் சிரிப்பா தான் வருது. என்ன செய்ய சொல்ற? நான் அவளை எப்படி பயமுறுத்தினா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஒருவேளை இருக்குமோ, நம்ம ரொம்ப அழகா இருக்கோம்னு இந்த பேய் அக்காவுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. சே, என்ன பண்றது? அழகா பிறந்தது ஏன் தப்பா? சோப்பா, இது வரைக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் என்ன பிடிச்சிருந்துச்சு. இப்ப இந்த மாதிரி பேய் அக்காங்களுக்கு கூட என்ன பிடிச்சிருக்கு. என்ன செய்யறது? பை பர்த் அப்படி. அப்படின்னா இனிமே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயே நம்ம போயிருக்கோம். சொல்லாம கொள்ளாம இந்த அக்கா வாட்டுக்கு வந்து நம்ம பின்னாடி கூட கபக்குன்னு தூக்கிட்டு போயிருச்சுன்னா எங்க அம்மாக்கு யார் பதில் சொல்றது? வேணாம் வேணாம். அப்படின்னா இந்த பசங்களுக்கு நடுவுலயே நம்ம நடந்து போயிருவோம். அப்பதான் நமக்கு பாதுகாப்பு. சுபி, நீ சொல்றதும் சரிதான். ஒருவேளை அந்த அக்கா நான் அழகா இருக்கேன் தான் என் கண்ணுக்கு மட்டும் தெரியுறாங்க போல. அப்படின்னா என்ன பண்ணு, நீ முன்னாடியும் முள்ள பின்னாடியும் விடு. அப்பதான் நான் நடுவுல கரெக்டா நடந்து வர முடியும். அந்த அக்கா பாட்டுக்கு பார்க்காத நேரத்துல என்ன தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. என்னடா முள்ளு இப்படி இறங்கிட்டா? ஐயோ, அவனை நினைச்சாலே பாவமா இருக்குடா. உண்மையாவே அவன் அழகா இருக்கு, அதனாலதான் அந்த அக்கா கண்ணுக்கு தெரியுறாங்கன்னு நினைச்சிட்டான்டா. பேசாம உண்மையை சொல்லிடுவோமா? வேணா வேணா விடு, கொஞ்ச நேரத்துக்கு அவன் அப்படியே சுத்தட்டும். அதான் நமக்கு நல்லது. சரி போ, ரொம்ப நேரம் இங்க திரும்பி என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்க போறான். சரி சுபி, அப்ப நம்ம கிளம்புவோமா? மிச்ச இருக்க இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம். வந்து நாளைக்கு வீடியோ எடுத்துக்கலாம். சரி சரி சரி, வா போவோம். நீ நடுவுல வா, இல்லைன்னா உன்னை பேய் தூக்கிட்டு போயிடும். ஏன் முள்ளு, என்ன சிரிப்பு? நான் அழகா இருக்கேன்னு உனக்கு பொறாம? ஆமா ஆமா, பொறாம பொறாம. சரி இருங்க, அந்த அக்கா என் கண்ணுக்கு கூட தானே தெரியுறாங்க. நான் போய் பாயாச்சும் சொல்லிட்டு வரேன். ஆமா ஆமா, போ போ, போய் பாய் சொல்லிட்டு வா, இல்லைன்னா கோச்சுக்கு போறாங்க.